ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்ம தமிழக அரசு சமூக நலத்துறையிலேருந்து புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கான கல்வி தகுதி மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th டிகிரி பிஜி வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21லேருந்து மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது பார்த்திங்கன்னா பிசியாக இருந்தாலும் சரி, இல்லை ஓசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை எம்பிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்சி எஸ்டி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஏஜ் லிமிட் தான். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. ஆட்களை முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும், டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. ஆரம்ப சம்பளம் 18,000லேருந்து உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 15 அக்டோபர் 2024 அப்ளை பண்ணிக்கணும். முழுசாக 2 வர டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே வர அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதியும் விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மேலே எடுத்துனே இந்த டாப்பில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் என்ன வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த வேலைவாய்ப்பின் பெயர் என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். பழைய ஃபோட்டோ இருந்துச்சு, அதாவது 3 மாதத்துக்கு மேலே இருக்க ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா ஒட்டவே ஒட்டாதீங்க. அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒட்டுங்க. பழைய ஃபோட்டோ ஒட்டிடாதீங்க. அதை ஒரு ரீசனை வச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே விண்ணப்பதாரின் பெயர், யார் அப்ளை பண்ண போகிறாங்க அவங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த நேம் ஆஃப் த ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட், கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் நீங்கள் ஹஸ்பண்ட் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சிருக்க ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் உங்களுடைய அப்பா பேர் என்னவோ அதை என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணுங்கள். கூடவே உங்களுக்கு ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், இல்லை டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இது இருந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏதாவது ஒன்று அதில் வச்சுருங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏஜ், உங்களுக்கு இப்போ வரைக்கும் அதாவது 1/10/2024 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5வது உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எது, உங்களுடைய சொந்த மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது எதுவோ அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டிவோர்ஸா விடோவா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி, ஓகேங்களா, ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 9th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் ஆர் செல் நம்பர், எந்த நம்பர் இருக்கோ உங்கள்கிட்ட நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஒரு நம்பர் தான் உங்கள்கிட்ட இருக்கோம்னா வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தவங்களோட ப்ரைமரி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட நம்பர் ரீச் பண்ண முடியலன்னா அவங்க நம்பருக்கு கூட இன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த ரீசனுக்காக 2 நம்பர் கம்பல்சரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியணும், அது என்னங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கம்பல்சரி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹைட் அண்ட் தென் வெயிட் இந்த ரெண்டையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஹைட் எவ்வளோ, அதே மாதிரி உங்களோட வெயிட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 11வது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு அதாவது டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள்.
பிசி, எம்பிசி, டிசி, அதே மாதிரி ஓசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அன்ரிசர்வ்டு ஜென்ரல் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி யாராக இருந்தாலும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கம்பல்சரி அதை என்னங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபையும் வச்சுருங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கே வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, ஏன் அங்கேருந்து வெளியே வந்தீங்க, அங்கே என்ன வேலை வாய்ப்பில் இருந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, மறக்காமல் உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த பிரிண்ட் அவுட்டில் தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, சக்தி ஒன் ஸ்டாப் சென்டர்னு. அதுக்கு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழே இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா தான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலிமா தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு பணியாளர், அதாவது கேஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேலை வாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கான வயது வரம்பு 1/10/2024 படி நீங்கள் 21லேருந்து 40 வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் உங்களுக்கான மந்த்லி சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை சமூக பணி படிச்சிருக்கோங்க, அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் சோசியல் ஒர்க்கில் நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்துக்கு ஒரு மினிமம் 1 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெண் பணிகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்கள் தான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன வேலை வாய்ப்புக்குன்னா, கேஸ் ஒர்க்கருக்கு நீங்கள் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. இரண்டாவது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாவலர் செக்யூரிட்டிக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா 21 முதல் 40 வயதினர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மந்த்லி சேலரி அப்படின்னு உங்களுக்கு 12,000 ருபீஸ் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம் 1 இயர் ஏதாவது ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க செக்யூரிட்டியோ அப்படின்னா அதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை, எல்லா கேட்டகரிக்குமே இது வந்து ஃப்ரீ தான். அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்னால் இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்போ இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 அக்டோபர்லேருந்து 15 அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்டாப் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் ஒர்க் ஆஃபீஸ், நாகப்பட்டினம் 611001 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். டேரெக்டாகவோ இல்லை போஸ்ட் மூலிமா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.